வணக்கம். நாட்டில் 2 மிகப்பெரிய திருவிழாக்கள் நடந்து முடிஞ்சிருக்கு. ஒன்று தேர்தல் திருவிழா, இன்னொன்று தேர்வு திருவிழா. இந்த ரெண்டுமே முடிஞ்சிருச்சு. ரெண்டுமே ரொம்ப பரபரப்பை அதிகமாக பற்ற வைத்த 2 விஷயம். ஒன்று எலெக்ஷன், இன்னொன்று எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ரெண்டுமே முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணி ஒரு 6000 போஸ்ட்டுக்கு 20 லட்சம் பேர் அப்படிங்கிறது இந்தியாவில் வேறு எந்த மாநிலமும் அப்ளை பண்ணாத அளவுக்கு மிகப்பெரிய ரேஷியோ இருக்கக்கூடிய ஒரு நம்பர். அப்போ இந்த குரூப் 4 தேர்வுக்கு 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணி எழுதியிருந்தாலும் கூட நமக்கு ஃபைனலாக வேலைக்கு போகிறது என்னவோ ஒரு 6000 பேர் தான். 20 லட்சம் பேரும் போட்டியாளர்கள் அல்ல. அந்த 6000 பேருக்கு ஒரு 20,000 30,000 அதிகபட்சம் ஒரு 50,000 பேர் தான் சீரியஸான போட்டியாளர்கள் அப்படிங்கிற சூழ்நிலையில் நம்ம குரூப் 4 தேர்வை எழுதிட்டு வந்திருக்கிறோம். இந்த குரூப் 4 தேர்வுக்கு முன்னாடி சிக்ஷாலிருந்து பலகட்டமான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டுச்சு. முழுமையான வகுப்புகள் எடுக்கப்பட்டு கடைசி நிமிடம் வரை மாணவர்களுக்கு தேவையான எல்லா விஷயமுமே செஞ்சு கொடுத்தோம். நம்ம மாணவர்கள் எல்லாருமே நல்லா எழுதியிருக்காங்க, நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். எக்ஸாமுக்கு முன்னாடி 2 முழு மாதிரி தேர்வுகள் இங்கே நடத்தப்பட்டுச்சு. அந்த 2 முழு மாதிரி தேர்வுகளில் இருந்து கிட்டத்தட்ட 15 கேள்விகள் நேரடியாக கேள்வி மாறாமல் அதே கேள்விகள் அப்படியே அங்கே ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அப்படிங்கிறது அந்த கேள்வித்தாளை எடுப்பதற்கு என்ன எஃபர்ட்ஸ் போட்டோமோ அந்த எஃபர்ட்டுக்கு கிடைத்த பலன் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். கிட்டத்தட்ட அந்த 2 மாடல் கொஷினுக்கு மட்டுமே முழுசாக 3 நாள் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்தோம். ஒரு டிஎன்பிஎஸ்சியோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும், அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் கொஷின் பேப்பர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அனலைஸ் பண்ணி, டாபிக் அனலைஸ் பண்ணி, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி, ஒரு ட்ரெண்டை ஃபிக்ஸ் பண்ணி அதன்படி கொஷின் எடுத்து ஒரு மாடல் டெஸ்ட் நடத்தணும். அந்த கடைசியில் நடத்தின மாடல் டெஸ்ட் நம்ம கிட்டத்தட்ட குரூப் 4க்கான ஒரு டெஸ்ட் பேட்ச் நடந்துச்சு. அந்த டெஸ்ட் பேட்ச் 100 தேர்வுகளை கொண்ட ஒரு டெஸ்ட் பேட்ச் மிகச்சிறப்பாக நடந்து முடிஞ்சது. கிட்டத்தட்ட 85 கேள்விகளுக்கு அருகில் நமக்கான டெஸ்ட் பேட்சில் இருந்து குரூப் 4க்கான அந்த பொது தமிழ் டெஸ்ட் பேட்சில் இருந்து மட்டுமே நேரடியாக கேள்விகள் இருந்துச்சு. குரூப் 4ஓட ஆப்டிடியூட் பார்ட்டில் குறைஞ்சது 27 கேள்விகளுக்கு 22 கேள்விகள் நம்ம கிளாஸ் நோட்ஸ்லேருந்து வந்துருந்துச்சு. அது எந்தெந்த கேள்விகள் வந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே அந்த ஆப்டிடியூடுக்கான டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் ப்ளஸ் அந்த எந்தெந்த ஏரியாவிலிருந்து கேள்விகள் வந்துச்சு அப்படிங்கிற வீடியோவையும் முன்னாடி நம்ம போட்டிருக்கிறோம். அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸில் கரண்ட் அஃபேர்ஸை தவிர மீதி இருக்கிற கேள்விகளில் 55 கேள்விகள் நம்ம கிளாஸ் நோட்ஸில் நம்ம எழுதின நோட்ஸ்லேருந்தே வந்துச்சு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எழுதின அந்த கிளாஸ் நோட்ஸ்லேருந்து எந்தெந்த பகுதியிலிருந்தெல்லாம் கேள்விகள் வந்திருக்கு, வந்த கேள்விகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு தனி வீடியோவாக உங்களுக்கு போட்டிருக்கிறோம். இப்போ ஒட்டுமொத்தத்தில் எங்களுக்கு மகிழ்ச்சி. எங்கள் மாணவர்கள் எல்லாருமே நல்லா எழுதியிருக்கிறாங்க, நல்லா எழுதியிருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம இருக்கிறோம். அந்த மாடல் எக்ஸாமுக்கு போட்ட எஃபர்ட்ஸு கூட அந்த முழுமையான கேள்வியின் தரத்தில் மட்டும் டிஎன்பிஎஸ்சி மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் கேள்வி தாளின் தரத்தில் கூட டிஎன்பிஎஸ்சி மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம். ஸோ ஒரு ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த மாடல் கொஷின் பேப்பர் இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாமல் அதே மாதிரி ஸ்பேஸு, லைனிங்கு, பேப்பர் குவாலிட்டி எல்லாமே செட் பண்ணோம். மொத்தமாக நமக்கு 2 தேர்வுகள் நடத்தினோம். ஸோ உங்களுக்கு இந்த 2 மாடல் கொஷின் பேப்பரும் நம்ம கையில் இருக்குது. எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு தெரியும். இது மாடல் டெஸ்ட் 1 அண்ட் இது மாடல் டெஸ்ட் 2. ஸோ எக்ஸாக்டாக எப்படி டிஎன்பிஎஸ்சியோட கொஷின் புக்லெட் இருக்குமோ அதே மாதிரி ஒவ்வொரு புக்லெட்டுமே 90 பக்கம் 91 பக்கம் ஒரிஜினலாக இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் இருக்கிற ஒரிஜினல் கொஷின் பேப்பர் என்ன தரத்தில் இருக்குமோ அதே மாதிரி கேள்வி தாள்களும் சரி கேள்விகளும் சரி எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரிஜினலாக நடத்தணும். ஸோ இவ்வளவு பயிற்சியும் இவ்வளோ எஃபர்ட்ஸும் சரியாக போட்டதால தான் இன்னைக்கு மகிழ்ச்சியாக மாணவர்கள் இருக்கிறாங்க, ஓரளவுக்கு நல்லா நாங்கள் பண்ணிட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுக்கான காரணமாக நாங்கள் அதை தான் எடுத்துக்கிறோம். ஓகே, ரைட். இது எல்லாமே ஒரு பார்ட்டில் ஒரு பயிற்சியாளராக எஸ் அ மென்டாராக எங்களுக்கு நிறைய ஹாப்பினஸ் கொடுத்தாலும் கூட இன்னைக்கு தேர்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆக போகுது. 5-6 நாட்கள் ஆன நிலையில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் இந்த 20 லட்சம் பேர் தேர்வு எழுதின எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி, ஏதோ போனோம் எழுதணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. உண்மையிலேயே ஓரளவுக்கு நன்றாக படித்து இந்த தேர்வில் வெல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தோடு படித்த எல்லோருக்கும் இருக்கிற கேள்வி, இந்த கொஷின் பேப்பரில் எவ்வளோ மார்க் இருந்தால் நமக்கு இந்த வாட்டி வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. ஸோ இப்போ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நார்மலாக நீங்கள் ஒரு விஷயம் வெளியில் இந்த கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியான கொஷின் பேப்பர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வெளியில் ப்ராசஸ் ஆகுது. ரைட், ஆஸ் அ மென்டார் நான் சொல்கிறேன், இந்த கொஷின் பேப்பர் அவ்வளவு எளிமையான ரொம்ப ஈஸியான ஒரு பேப்பர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேப்பர்லாம் இல்லை.
படித்தவங்களுக்கு நல்லா எழுதலாம். ஆனால் என்ன படித்திருந்தாலும் 190 ஒரு இடத்துல 193 கட் ஆஃப்லாம் வந்த காலம்லாம் இருக்குது. 193 மதிப்பெண்கள் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்கள்லாம் இருக்கிறாங்க. 193, 94 அந்த மதிப்பெண்கள். அவ்வளோ ஈஸியான கொஷின் பேப்பர்லாம் இது இல்லை. இது பொதுவாக என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட இந்த பேப்பர் கொடுத்தீங்கன்னா கூட இதில் இருக்கிற ஒரு 100 கேள்விகளுக்கு சரியாக போட்டுருவாங்க. அப்போ அவங்க மனசில் என்ன தோணுன்னா, நமக்கே ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற நமக்கே இவ்வளோ கேள்விகள் இதில் தெரியுது, 100 கேள்வி தெரியுது, சும்மா உட்காந்து ஒரு மாதம் 2 மாதம் படித்தா 200 வாங்கிடலாம் போல இருக்கே அப்படின்னு நினச்சி இது ஒரு பொது புத்தியாக விதைச்சிட்டு போயிடுறாங்க. கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸிங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து ரொம்ப எளிமையாக அப்படியே டைரெக்டாக அப்படிலாம் இல்லை, ஒரு தரமான கேள்வித்தாள். இந்த கேள்வித்தாளில் வந்து நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். ஆனால் வெளியில் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படிலாம் இல்லை. ஒரு தரமான கேள்வி, நிறைய கேள்விகள், நேரடியான கேள்விகள். ஆனால் அந்த கேள்விகளுக்கு பின்னாடி இருக்கிற தரம் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதான். அப்போ உங்களுக்கு 100 மதிப்பெண்கள் இருக்கிற பொது தமிழில் இந்த தேர்வில் 92, 93 மதிப்பெண்கள் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி குட் மார்க். இதில் வந்து இலக்கணத்துக்கு அதிகப்படியான கேள்விகள் கொடுத்துருக்குறாங்க. அந்த மாடல் கொஸ்டின் பேப்பரில் நம்மளோட மாடல் டெஸ்ட் 2ல் கேட்ட கேள்விகள் 4 கேள்விகள் அப்படியே அந்த கேள்வி மாறாமல் மாடல் டெஸ்ட்டில் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷம். அப்போ இந்த கேள்வித்தாளில் மொத்தம் நீங்கள் 100 கேள்வியில் ஒரு 92, 93 கேள்விகள் போட்டவங்க ரொம்ப நல்லா படிச்சிருக்கிறீங்க. 90ஐ தொட்டுட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ நீங்கள் ஒரு 93 கேள்விகள் வரைக்கும் இதில் ரொம்ப சரியாக போடலாம், நல்லா படித்தவங்க. அதுக்கு மேலே போடுறது அப்படிங்கிறது அதிர்ஷ்டம்ங்கிறது ஒரு ஃபேக்டர், ஒரு 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 இன்சைட் சொல்லும், இது இந்த கேள்விக்கு இது பதிலாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பதில் சொல்லும். அந்த பதிலை நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டிருக்கலாம், அது சரியாக இருக்கலாம். ஆனால் 93 மதிப்பெண்கள் நன்றாக படித்த ஒருவர்கள் 92லிருந்து 93 மதிப்பெண் போடலாம். ஆப்டிடியூடில் இந்த தடவை 27 கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. எப்போவுமே அதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது, 100 + 25 + 75ன்னு. ஆனால் 25ல் ரீசனிங் கொஸ்டின்ஸை கொஞ்சம் அதிகம் பண்ணி 27 கேள்விகளாக கேட்டிருக்கிறாங்க. அது அப்பப்போ நடக்கும். அந்த 27 கேள்விகளில் 22 கேள்விகள் வரைக்கும் நல்லா படித்தவங்க கண்டிப்பாக நல்லா போட முடியும். மீதி இருக்கக்கூடிய அந்த பொதறிவு பார்ட்டில் 73 கேள்வியில் நல்லா படித்த, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணின, நல்ல டெஸ்ட் ப்ராக்டிஸ்லாம் பண்ணின ஒருத்தங்க, நல்லா படித்த ஒருத்தங்க கண்டிப்பாக 60 கேள்விகள் சரியாக போட முடியும். அப்போ நீங்கள் தமிழில் ஒரு 92 கேள்விகள், கணிதத்தில் ஒரு 22 கேள்வி, பொது அறிவில் ஒரு 60 கேள்வி சரியாக போட்டால் உங்களுக்கு ஒரு 174 கேள்விகள் வரலாம். இந்த 174 கேள்வி தான் ஒரு நல்லா படிக்கக்கூடிய ஒரு மாணவர் நல்லபடியாக போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த 174 கேள்விகள் வரைக்கும் போட்டிருக்கலாம். சார் அதை தாண்டி ஒருத்தர் 180 போட்டிருப்பாரு, ஒருத்தர் 185 போட்டிருப்பாரு, ஒருத்தர் 190 கூட போட்டிருக்கலாம். பட் அது எல்லாமே விதி விலக்குகள், எக்ஸம்ஷன்ஸ், ரொம்ப ரொம்ப ரேர். நீங்கள் 20 கேள்வி கடைசியாக தெரியல, ஆனால் நீங்கள் கை வச்ச இடமெல்லாம் சரியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 190 கேள்வி கூட வாங்கலாம், அது தப்பு இல்லை. ஆனால் அப்படி எல்லாராலையும் வாங்க முடியுமா? ஒரு காமன் பாப்புலேஷன் மாஸில் அந்த மாதிரி மதிப்பெண்களை பெற்றிருக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. there are some exceptions, but exceptions are not examples. விதி விலக்குகள் என்னைக்கும் உதாரணங்கள் அல்ல. அதனால அவங்கள பாராட்டிட்டு விட்டுருவோம். ஆனால் ஒரு பொதுவாக இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டாண்டர்டாக இந்த தடவை நான் என்ன மதிப்பெண்கள் பெற்றவர்கள் நம்பிக்கையாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு 170 கேள்விகளுக்கு மேலே, 200 கேள்விகளுக்கு 170 கேள்விகளுக்கு மேலே சரியாக போட்டவங்க நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கையோடு இருக்கலாம். ஏதாவது நல்லது நடக்கும், கண்டிப்பாக நமக்கு ஒரு கேள்வி வந்துடும் அப்படின்னு சொல்கிறது. நான் சொல்கிறது எந்த ஸ்பெஷல் கேட்டகரியும் இல்லை. பிஹெச்ஓ, விடோவோ, விமனோ, பிஎஸ்டிஎம்மோ, எக்ஸ் சர்வீஸ் மேனோ, ஸ்போர்ட்ஸோ, மற்ற எதுவுமே நான் எந்த ஸ்பெஷல் கேட்டகரி இல்லாமல் ஜென்ரலாக இருக்கிற ஒருத்தங்களும் நான் சொல்கிறேன். இதில் இருந்து டைப்பிஸ்ட் இருக்குது, உங்கள்கிட்ட போத் ஹையர் நீங்கள் வச்சுருக்கீங்க டைப்பிங்கில் அப்படின்னா இன்னும் ஒரு 6-7 கேள்விகளை நீங்கள் குறைத்து போடலாம். ஒரு 160+ இருக்கிறவங்க, டைப்பிங்கில் இருக்கிறவங்க நம்பிக்கையோடு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி 170 கேள்விகளுக்கு மேலே சரியாக போட்டவங்க, ஏன்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு ஃபேக்ட்ஸ் சொன்னேன், இவ்வளோ தான் அதில் போட முடியும். அந்த மீதி இருக்கிற கேள்வி, ஏன்னா 12 கேள்விகள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து மட்டுமே கேட்டிருக்கிறாங்க. அதில் இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் யாராலையுமே சரியாக போட முடியாது. மொத்தம் கேட்ட ஜெனரல் ஸ்டடீஸ் கேள்வியே 73 கேள்வி தான். அந்த 73ல் இந்த 12 கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்குது. அதுக்குள்ளே இருந்த மற்ற கேள்விகள் சிலதெல்லாம் நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்குதுங்கிறப்ப ஆவரேஜாக ஒவ்வொருத்தங்களும் 10லிருந்து 15 மார்க், நீங்கள் 15 கொஸ்டின் தப்பாக போடுறதுக்கு ஜிஎஸ்ல நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தாலும் ஒரு 170 கேள்விகளுக்கு மேலே சரியாக இருக்கிறவங்க நம்பிக்கையோடு இருக்கலாம். 165லிருந்து 170 கேள்விகளுக்குள்ளே இருக்கிறவங்க நம்பிக்கையோடு காத்திருக்கலாம். பட் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு நம்ம மனசு முழுக்க அது எப்படி சுற்றிட்டு இருக்கு அப்படின்னா,
என்ன கட் ஆஃப் கட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்குமே தெரியாது. இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது இந்த உலகக்கோப்பை போட்டியில் இந்தியா ஜெயிக்கிற மாதிரி, அவங்க தோத்தா இந்தியா உள்ள போகும், இவங்க இத்தனை ரன் ரேட்ல தோத்தா இவங்க உள்ள போவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கட் ஆஃப். அதிகப்படியான மதிப்பெண்கள் பெற்றவர்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் கொஞ்சம் குறைவா மதிப்பெண்கள் பெற்றவங்களுக்கு அவங்களுடைய கட் ஆஃபை நிர்ணயிக்க போறது நிறைய காரணிகள் இருக்கு. ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கிற எவ்வளோ பேர் இந்த எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க, அப்படி எழுதுனவங்க நல்ல மார்க் வாங்கியிருக்காங்களா, அப்படி வரவங்க திரும்ப கவுன்சிலிங் வருவாங்களா, டைப்பிங் இதில் எவ்வளோ பேர் இருக்காங்க, டைப்பிங் எந்த அளவுக்கு உள்ள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம், அதை தாண்டி 6000 வேகன்சி அப்படிங்கிறது இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 6000 வேகன்சி அப்படிங்கிறது நாளைக்கு 10,000 வேகன்சியாக இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கட் ஆஃப் குறையும். இதே 6000 நினைச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சுச்சுவேஷன் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிற நிறைய தெர் ஆர் சோ மெனி ஃபேக்டர்ஸ் டைரெக்டாக உங்களோட கட் ஆஃப் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது இங்கே நிறைய இருக்குது. அதனால 100% இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகும். ஏன்னா இப்போ தான் நமக்கு எக்ஸாம் எழுதியிருக்கிறோம், நமக்கு அந்த கால்ஃபர் கொடுத்து நமக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இப்போ எக்ஸாம் எழுதியிருக்கிறோம். இன்னும் குறைந்தது 6 to 8 மாதம் ஆயிரும் நம்ம இந்த ஃபைனலாக கவுன்சிலிங் நடந்து நம்ம வேலைக்கு போகிறப்ப. அப்போ அந்த ஃபைனல் ஸ்டேஜில் அடுத்து வரக்கூடிய குரூப் 4க்கு முன்னாடி குறைந்தபட்சம் ஒரு 2000 வேக்கன்சியாவது இந்த குரூப் 4ல் அதிகம் பண்ணுவாங்க. அப்படி எவ்வளோக்கு எவ்வளோ அதிகம் பண்ணுறோமோ அதிகம் பண்ண நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆல்ரெடி இந்த எக்ஸாம் எழுதிட்டு இந்த பார்டரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல செய்தியாக அந்த செய்தி அமையும். இப்போ கட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் 170+ கொஷின்ஸ் இருக்கிறவங்க நீங்கள் இருங்க. லாஸ்ட் இயர் நடந்த குரூப் 4ல் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த குரூப் 4 எக்ஸாமில் இதே மாதிரியான ஒரு கட் ஆஃப் அனாலிசிஸ் வந்து பிசி 167, பிசி முஸ்லீம் 160, எஸ்சி 164, எஸ்டி 160, இது எல்லாமே ஒரு ரேஞ்ச் இந்த லெவல் வரைக்கும் கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறது. அப்போ போன தடவை கேட்ட கேள்விகளுக்கு கிட்டத்தட்ட சரிசமமான ஒரு இடத்துல தான் இந்த தடவை இருக்குது. போன தடவை கேட்ட கேள்விகளை விட இந்த தடவை சில கேள்விகளின் தரம் கூடியிருக்கு. அதை விட கம்பேரிட்டிவ்லி நான் வந்து ஜிஎஸ் கொஞ்சம் டஃப்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால போன வருஷமே அதான் கட் ஆஃப் அப்படிங்கிறப்ப, ஆனால் போன வருஷம் 10,000 வேகன்சி இருந்துச்சு, இந்த வருஷம் 6000 வேகன்சி அப்படிங்கிறப்போ ஒன்று மேலே போனால் ஒன்று கீழே இருக்கும், ஒன்று கீழே போனால் ஒரு மேலே இருக்கும் அப்படிங்கிறப்போ ஒரு ஜிக்ஸாக்டான ஒரு பொசிஷனில் தான் இது இருக்கும். நாளைக்கு கவுன்சிலிங் வர வரைக்கும் இங்கே எதுவுமே நிம்மதி இல்லை, எதுவுமே உறுதியாக நம்ம சொல்ல முடியாது. ஆனால் 170 கேள்விகளுக்கு மேலே இருக்கிறவங்க நிச்சயமாக நமக்கு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் காத்திருக்கலாம். இப்போ மனசு முழுசு நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, யாரை பார்த்தாலும் கட் ஆஃப் என்னன்னு தெரியுமா, கட் ஆஃப் என்னன்னு தெரியுமா, கட் ஆஃப் என்னன்னு தெரியுமா, யாராலையுமே கட் ஆஃப் இதுதான் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லவே முடியாது. நீங்கள் மெயின்ஸில் கூட ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணலாம், ஓரளவுக்கு இந்த மாதிரி இந்த மதிப்பெண்கள் வரைக்கும் இதில் கேள்வி எழுதலாம் அப்படின்னு. இது ப்ரிலிமினரி அப்ஜெக்டிவ் டைப். இதில் சரியாக நீங்கள் அப்ஜெக்டிவ்லேருந்து டிஸ்கிரிப்டிவ்லேருந்து ஒரு கேள்வி தெரியலன்னா தப்பாக மட்டும்தான் எழுத முடியும். ஆனால் இங்கே ஒரு கேள்வி தெரியலன்னா அது கண்டிப்பாக தப்பாக தான் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு 4 ஆப்ஷன் தான், அதில் நீங்கள் பின்னு போடலாம், சின்னு போடலாம், அதிர்ஷ்டவசமாக நீங்கள் போட்ட எல்லாமே சரியாகலாம். அப்போ ஏதாவது ஒரு இடத்துல எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து 1 மார்க் 2 மார்க் கட் ஆஃப் கூடலாம். அப்படிங்கிறப்ப நிறைய காரணிகள் உங்களோட கட் ஆஃப் வந்து இங்கே நிர்ணயிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது. அப்போ இந்த கட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து இந்த எக்ஸாம் எழுதுனதுலேருந்து இந்த எக்ஸாம் எழுதின பல லட்சக்கணக்கான மாணவர்களுடைய மனநிலை என்ன இருக்குது அப்படின்னா, இந்த சோசியல் ப்ரெஷர் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது. 2 வருஷமாக படிச்சுட்டு இருக்கிறேன்னு சொல்கிறேன், அப்புறம் இப்பயும் சுமாராக எழுதியிருக்கிறேன். இப்போ நம்ம வந்து எக்ஸாம் எப்படி எழுதிட்டேன்னு கேட்டால், நல்லா எழுதுனவங்களாலையும் உறுதியாக வரும்னு சொல்ல முடியல, சுமாராக எழுதுனவங்களாலையும் எனக்கு கண்டிப்பாக எக்ஸாம் வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியல. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், எழுதியிருக்கிறோம் பார்க்கலாம் நல்லா வரும்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த சமூக அழுத்தம், புற அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னும் 2 வருஷமா படிக்கிறேன்னு சொல்கிற, 1 வருஷமா படிக்கிறேன்னு சொல்கிற, இன்னும் இப்படியே சொல்லிட்டு இருந்தா எப்படி, அப்போ நீ பாஸ் ஆக மாட்டேயா அப்படிங்கிற ஒரு பக்கம் குடும்பத்துக்குள்ளேருந்து உள்ளிருந்து வரக்கூடிய அழுத்தம், ஒன்று வெளியிலிருந்து இந்த சமூகத்திலிருந்து வரக்கூடிய அழுத்தம், இன்னொன்று நண்பர்கள் இடத்திலிருந்து உறவினர்கள் இடத்திலிருந்து இவங்ககிட்ட இருந்தெல்லாம் வந்துட்டு இருக்கிற அழுத்தம். இந்த அழுத்தம் உங்களை பாதிக்காத வகையில் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாம் எழுதிட்டோம், இந்த எக்ஸாமுக்காக நம்மை நேர்மறையாக ஒப்படைத்து நமக்கு கிடைத்த நேரத்தை எல்லாம் நேர்மையாக பயன்படுத்தி பசி நோக்காது ஊன் உண்ணாது எதுவுமே இல்லாமல் நம்மளால் என்ன மேக்ஸிமம் எஃபர்ட்ஸ் போட முடியுமோ அந்த எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டு இந்த எக்ஸாம் எழுதியிருக்கிறோம். இதுக்கு மேலே ஒரு மனிதனால் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம உழைப்பை கொட்டியிருக்கிறோம். அதுக்கு மேலே என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் கீதையில் சொன்ன மாதிரி கடமையை செய் பலனை எதிர்பாராதுன்னு சொல்கிற மாதிரி கடமையை செஞ்சுட்டோம், நல்லா எழுதிட்டோம், நமக்கு எதிர்பார்க்கலாம், பலனை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு கூடுதல் அழுத்தமாக மாறிவிடக்கூடாது. எக்ஸாமுக்கு முன்னாடி என்ன மனநிலைமையில் இருந்தோமோ அதே மனநிலைமையில் இன்னைக்கும் இருக்கிறோம், இன்னும் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. அதிலிருந்து நீங்கள் எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக டக்குன்னு வெளியில் வந்துடணும். ஸோ இதுதான் நிதர்சனம் அப்படிங்கிற உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு கண்டிப்பாக இருக்குது. அப்போ இந்த அழுத்தம் அதிகமாக என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்தில் நம்ம சரியாக தான் படித்தோமா, இல்லை நாம் இந்த எக்ஸாமுக்கெல்லாம் லாய்க்கு தானா, டிஎன்பிஎஸ்சியில் நம்ம ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற அவநம்பிக்கையெல்லாம் வரும், ஒரு பயம்லாம் வரும்.
அதனால அந்த விஷயத்தெல்லாம் ஒரு துளி கூட கலங்காதீர்கள். என்ன நடந்துச்சோ நடந்துச்சு, அவ்வளவுதான். இந்த எக்ஸாமுக்கு என்ன வாய்ப்பு கிடைச்சதோ அந்த வாய்ப்புகளை நான் சரியா பயன்படுத்தினேன். கிடைத்த நேரத்தையும் கிடைத்த வாய்ப்பையும் சரியா பயன்படுத்தணும். இந்த எக்ஸாமுக்கு முழு எஃபர்ட்டை போட்டோம். நடக்கிறது நடக்கட்டும், நம்பி இருப்போம் அப்படிங்கிற மனநிலைக்கு நீங்க வந்தீங்கன்னா மட்டும்தான் அடுத்தடுத்த தேர்வுகளில் உங்களால் கவனம் செலுத்த முடியும். நிச்சயமாக நான் சொல்கிறேன், டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் உங்களை உண்மையாக உழைத்த கடுமையான உழைப்பை கொட்டிய யாரையும் கைவிடாது. அது 1 or 2 எக்ஸாம்ஸ் லேட் ஆகலாம், இட் மே பி டிலே பட் நெவர் பி டினைடு அப்படிங்கிறது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் தாமதமாகலாம், ஆனால் மறுக்கப்படாது. நிச்சயமாக நீங்கள் உழைச்சிங்க அப்படின்னா குரூப் 4ல் ஒரு வேளை நீங்கள் நல்லா பண்ணலைன்னா அப்போ உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. குரூப் 2ல் நீங்கள் பாஸ் ஆக போகிறீங்க, குரூப் 1ல் பாஸ் ஆக போகிறீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், யாரெல்லாம் கடைசி வரை விட்டு கொடுக்காமல் சரியான உழைப்பை சரியான நேரத்தில் தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் உங்கள் தவறுகளை சீர்தூக்கி பார்த்து அதை சரி செய்து அடுத்தடுத்த தேர்வுகளுக்கு மனம் தளராமல் பயிற்சி செய்கிறீர்களோ, உங்களை டிஎன்பிஎஸ்சி ஒரு காலத்திலும் கைவிடாது. அது 100% உண்மை, நிரூபிக்கப்பட்ட உண்மை. நான் ஆஃபீஸர் ஆனது அப்படிதான், எனக்கு பின்னாடி இருந்த நண்பர்கள் ஆஃபீஸர் ஆனது அப்படித்தான். அது மாதிரி ஆயிரக்கணக்கான பேரை ஆஃபீஸராக இருக்கிறோம். நல்ல தகுதியான திறமையான ஒருவன் ஒரே ஒரு தேர்வில் சரியா பண்ணல அப்படிங்கிறப்ப மனசு விட்டுட்டு அந்த களத்தை விட்டு வெளியில போயிட்டோம் அப்படின்னா நிச்சயமா அடுத்து ஜெயிக்க முடியாது. அந்த மாதிரி பலாயிரக்கணக்கான பேரையும் நாங்கள் பார்த்துருக்கிறோம். அதனால இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறது என்ன நடந்தாலும் நடக்கட்டும், அது நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அடுத்த இடத்துக்கு மூவ் ஆகணும். இல்லை அப்படின்னா அது இந்த எக்ஸாமுக்கு நம்ம லாய்க்கு இல்லை, நம்ம ஃபிட் இல்லை, இதில் நம்ம படிக்க முடியுமா, பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய அவநம்பிக்கை உங்களை சூழ்ந்துரும். அந்த அவநம்பிக்கை மட்டும் உங்கள் மனசை ஆக்கிரமிச்சிருச்சு அப்படின்னா நிச்சயமாக படிக்கவே முடியாது. ஏதாவது ஒரு இடத்தில் ஏதாவது ஒரு அழுத்தத்தில் உங்கள் மனசு இந்த ப்ராசஸ் விட்டு வெளியில் போயிடலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நல்ல ஸ்ட்ராங்காக இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்காக தொடங்கின அந்த டே 1 நல்லா நினச்சி பாருங்கள். என்ன ஆசைப்பட்டு இந்த பயணத்தை தொடங்கணும், என்ன இலக்குகளை மனதில் உயர்வாக வச்சு இந்த இடத்த தொடங்கணும், நம்ம தொடங்கின இடத்த நம்ம அடைஞ்சோமா, நம்ம அடையணும்னு நினைத்த இலக்குகளை இன்னும் அடையல, அப்போ நம்ம தொடங்கிய காரணம் இன்னும் உயிரோடு இருக்கும் பட்சத்தில் எதற்காக அதை தொடங்கினோமோ அதை நினைத்து பார்த்தால் இந்த சமயத்திலிருந்து நம்ம இங்கிருந்து வெளியில் போயிடலாமா, அதை நிறுத்திடலாமா, படிக்காமல் விட்டுறலாமா அப்படிங்கிற அந்த அவசியம் இல்லாத எண்ணங்கள்லாம் உங்களை விட்டு ஓடிடும். எப்பெல்லாம் குவிட் பண்ணணும்னு மென்டாலிட்டி வருதோ அப்போ ஸ்டார்ட் பண்ணின பர்பஸை நினச்சி பாருங்க, ஸ்டார்ட் பண்ணின சுச்சுவேஷனை நினச்சி பாருங்க. அந்த சுச்சுவேஷன் உங்களை டிரைவிங் ஃபோர்ஸாக அடுத்தடுத்து கொண்டுட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா எப்பவுமே நான் சொல்கிறதா, கனவுகளுக்காக எதை வேணாலும் காவு கொடுக்கலாம், கனவுகளுக்காக எதை வேணாலும் தியாகம் பண்ணலாம், கனவுகளுக்காக எதை வேணாலும் தள்ளி போடலாம். ஆனால் எதற்காகவும் கனவுகளை காவு கொடுத்துடக்கூடாது, எதற்காகவும் கனவுகளை காயப்படுத்தி விடக்கூடாது, எதற்காகவும் உங்கள் கனவுகளை விட்டு கொடுத்து விடக்கூடாது. அப்போ ஒரு அரசு அதிகாரி ஆகணும், ஒரு ஆஃபீஸர் ஆயிடணும், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணிடணும், அந்த முன்னாடி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிற இடத்துல நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணணும், அதானே நம்ம எல்லாருடைய ஆசை. அந்த ஆசை உங்களுக்குள் இருக்கும் வரை, அந்த தீ உங்களுக்குள் எரியும் வரை நீங்கள் இந்த களத்தை விட்டு போக மாட்டீங்க. ஆனால் அந்த தீ தொடர்ந்து உங்களுக்குள்ளே எரியணும் அப்படின்னா இந்த சில விஷயங்களை பற்றின நேர்மறையான ஒரு பார்வையும் ஒரு சரியான ஒரு இன்புட்டும் உங்களுக்கு இருக்கணும். அந்த இன்புட்டை தான் நான் சொல்கிறேன். இன்னையோட இந்த விஷயம் உங்களுக்கு நீங்கள் எப்போ கேட்குறீங்களோ இந்த சமயத்தோட இந்த குரூப் 4ல் கட் ஆஃப் என்ன, எனக்கு கிடைக்குமா, பிசி மேல் பிசி ஃபீமேல் 166 கிடைக்குமா அப்படின்னா நிறைய போடுவீங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு விட்டுருங்க. உங்கள் கடமையை நீங்கள் சரியாக செஞ்சுட்டீங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன் கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் மட்டும் நீங்கள் காத்துக்கிட்டுருங்க. ஐயோ அவன் சொல்லுவானே, இவன் சொல்லுவானே, ஊரில் இருக்கிறவன் சொல்லுவானே, நண்பர்கள் சொல்லுவாங்களே, வீட்டில் சொல்லுவாங்களே, புருஷன் சொல்லுவாரே, பொண்டாட்டி சொல்லுவாங்க, இந்த மாதிரி எந்த அவமானங்களுக்கும் பயப்படாதீர்கள். இவங்கெல்லாம் அவமானப்படுத்திடுவாங்க அப்படிங்கிறதா மனிதனின் ஆகப்பெரிய பயம். அவமானங்களுக்கு பயந்த ஒருவன் ஒரு அற்பத்தனமான வெற்றியை கூட நம்ம பார்க்க முடியாது இந்த தேர்வில். அதனால எதற்கும் கலங்கக்கூடாது. நம்ம கிடைத்த வாய்ப்பையும் நேரத்தையும் நம்ம சரியா பயன்படுத்தி இருக்கிறோம், அவ்வளவுதான். நான் சரியா பண்ணினேன், நடக்க வேண்டியது நடந்தே தீரும் அப்படிங்கிற நம்பிக்கையை தவிர வெளியிலிருந்து வரக்கூடிய எந்த புற வார்த்தைகளும் உங்களை பாதிக்காத வகையில உங்களுடைய அன்றாட ஷெட்யூலை வச்சுக்கோங்க. அந்த அன்றாட ஷெட்யூல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எகெயின் நீங்க திரும்ப ப்ராசஸ்குள்ள வந்துடணும். திரும்ப படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஓடும் ரயிலை பார்த்து நாய் குலைக்கிற மாதிரி நீங்க ஓடிட்டே இருப்பீங்க. குலைக்கும் நாய் நின்ற இடத்துல இருந்து குலைத்து கொண்டிருக்கும். யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். மன உறுதியோடு நீங்க வெளியில வரணும். திரும்ப உங்களுக்கு நான் சொல்றது அந்த ஒரு விஷயம்தான். அந்த உறுதி மட்டும் இருந்து நீங்கள் வெளியில வந்துட்டீங்க அப்படின்னா பெரிய விஷயம், ரைட்? அப்போ இந்த குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை அப்போ நம்ம இப்போ என்ன செய்யணும்? சரி, எக்ஸாம் எழுதிட்டோம் சார், 170+ எனக்கு வர மாதிரி தெரியுது, அப்போ நான் ஒரு நம்பிக்கையோட இருக்கிறேன். இல்லை ஒரு 160+ இருக்கிறேன், கொஞ்சம் நம்பிக்கை இல்லை, என்னவா வேணாலும் இருக்கட்டும். மாற்ற முடியாத முடிவுகளுக்காக நம் மனதை நம்ம அளவாய விட்டு அதிலிருந்து டென்ஷன் ஆகி ஒன்றும் நடக்க போறது இல்லை.
எந்த விளைவுகளை ஏற்படுத்தாத எந்த ஒரு ஒரு ஃபீலிங்குமே அதுக்கு வந்து வேல்யூவே கிடையாது. நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இல்லை அதுக்காக வருத்தப்படுறீங்க, அதனால அந்த விளைவுகள் ஏதாவது நடந்து முடிஞ்ச தேர்வில் ஏதாவது மாற்ற முடியும்னா உங்களோட சேர்ந்து நானும் கூட வருத்தப்படுறேன், நானும் கூட சேர்ந்து கவலைப்படுறேன். ஆனால் கவலைப்படுவதால் இங்கு காரியமாக போவதில்லை. அப்படிங்கிறப்ப அந்த இடத்திலிருந்து விட்ட இடத்திலிருந்து நம்பிக்கையோட அதை வணங்கி அந்த இடத்துல வச்சுட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத தேடுறதுதான் புத்திசாலித்தனம். அப்போ இப்போ ஆஸ்பிரண்ட் நம்ம கையில் இன்னைக்கு நமக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, அடுத்த 1 மாசத்துல குரூப் 1 இருக்குது, 3 மாசத்துல குரூப் 2 இருக்குது, அடுத்த வருஷம் குரூப் 4 இருக்குது. தொடர்ந்து தேர்வுகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். மனநிலை மட்டும்தான் நிலையாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இன்னைக்கு நமக்கு ரொம்ப அவசியம். இப்போ அடுத்து வரக்கூடிய குரூப் 1 தேர்வுக்கு இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. நான் படிச்சுட்டு இருந்த பேட்டர்ன் வேற சார், இப்போ நான் குரூப் 2வும் தெரியுது, எனக்கு குரூப் 1ம் தெரியுது. இப்போ நான் எதுக்கு நான் ரொம்ப தீவிரமாக படிக்கணும் அப்படின்னா 100% குரூப் 1க்குள்ள போர்ஷன் படிக்கணும் அப்படின்னுங்கிற வெறியோட படிங்க. அதில் 2 விஷயம் நடக்கும். ஒன்று, நீங்கள் குரூப் 1 பாஸ் பண்ணிடுவீங்க, அல்லது குரூப் 1 அப்படிங்கிற ஒரு டேட்டு டார்கெட் இருக்குது, அந்த டேட்டை நோக்கி நம்ம வேகமாக ஓடுறப்ப அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ள நம்ம நிறைய போர்ஷனை படிச்சு முடிச்சிருவோம். எப்பவுமே நமக்கு டார்கெட் தெரிஞ்சு இலக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு முன்னாடி ஒரு டெட்லைன் தெரியுது அப்படின்னா அந்த சமயத்தை நோக்கி நம்ம ஓடுறப்ப நம்மளோட சக்திக்கு மீறின செயல்களை நம்ம படிச்சிருப்போம், நிறைய படிச்சு முடிச்சிருவோம். அதிலிருந்து அந்த எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுலேருந்து கிட்டத்தட்ட 90 நாள் உங்களுக்கு குரூப் 2க்கு இருக்கும். அப்போ எகைன் நீங்கள் விட்ட இடத்துல இருந்து சரியா படிச்சுக்கலாம். அப்போ நாம் எப்பவுமே சொல்லுவோம், ஒவ்வொரு மனிதர்களிடம் இருந்தும் கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் எப்பவுமே ஒரு விஷயம் இருக்கும். அது மாதிரி தான் இந்த கேள்வித்தாள்களும். இப்போ இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷன் எழுதி முடிச்சிட்டோம். இந்த குரூப் 4 எக்ஸாம்ல இருந்து கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் ஆஸ்பிரண்டா நமக்கு நிறைய விஷயம் இருக்கு. வந்துட்டு திரும்ப கீயே போட்டு பார்த்துட்டு இருக்கக்கூடாது. கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சுட்டு அந்த இன்ஸ்டியூட் என்ன கீ போட்டாங்க, இந்த இன்ஸ்டியூட் என்ன கீ போட்டாங்க, அவர் என்ன சொல்றாரு, இவர், அதெல்லாம் தேவையே இல்லை. இப்போ நீங்கள் திரும்ப அந்த கொஸ்டின் பேப்பரோட பேசணும். நல்ல ரிலாக்ஸ்டான மைண்ட் செட்டோட உட்காந்து அந்த கொஸ்டின் பேப்பரை எடுங்க. ஒரு பேஜா திருப்புங்க. என்ன கேள்விகள் கேட்டிருக்கு, நம்ம என்ன பதில் போட்டிருக்கிறோம், எந்த மாதிரி கேள்விகளை அவங்க கேட்குறாங்க, எந்த இடத்துல நம்ம வீக்காக இருந்தோம். பொது தமிழ், நீங்கள் அடுத்து குரூப் 2 வரப்போகுது, பொது தமிழ் படிக்க போறீங்க. இங்க பொது தமிழ்ல நான் 100க்கு 100 வாங்கணும்னு நினைச்சு படிச்சேன், ஆனா 75 தான் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு இருந்தா 25 கேள்விகள் எந்த தலைப்புகள்ல நம்ம விட்டோம். குரூப் 2வோட அந்த பொது தமிழ்ல உங்களுக்கு இருக்கிற தலைப்புகள் படிதான் அங்க கொஸ்டின்ஸ் இருக்கும். எல்லா தலைப்புகள் இருந்து முடிஞ்ச அளவு கொஸ்டின் கவர் ஆயிருக்கு. அப்ப நீங்க எந்த தலைப்புல நீங்க ஒரு கேள்வி தப்பு பண்ணீங்க அப்படின்னா அந்த தப்பு பண்ணின இடம் சிலபஸ்ல எந்த தலைப்பு, அந்த தலைப்புக்குள்ள சப்ஹெட்டிங் உட்தலைப்பு என்ன இருக்கு, நம்ம ஏன் அதை தப்பு பண்ணணும், இதை நம்ம படிச்சோமா இல்ல படிக்காதனால கவனக்குறைவா மிஸ் பண்ணோமா அப்படிங்கிற விஷயத்தை அனலைஸ் பண்ணுங்க. ஒரு நோட்டு போடுங்க, மிஸ்டேக்ஸ்ன்னு போடுங்க, சில்லி மிஸ்டேக்ஸ்ன்னு போடுங்க, கம்ப்ளீட்டா அன்னோன் அப்படின்னு போடுங்க. ஸோ உங்களுக்கு தெரிகிற தப்பு பண்ண கேள்விகள் என்ன, அதுல பதில் தெரிஞ்சும் கவனக்குறைவால தப்பு பண்ணது எது அதை நோட் பண்ணுங்க. கம்ப்ளீட்டா தெரியல அப்படின்னா அது எந்த ஏரியாஸ் டு பி கான்சென்ட்ரேட்டட் அப்படிங்கிறத தனியா நோட் பண்ணுங்க. ஸோ இப்படி நீங்க இன்னொரு 3 மணி நேரம் அந்த கொஸ்டின் பேப்பரோடு நீங்க உட்காந்து பொறுமையா உரையாடி நீங்க அதில் இருக்கிற அவுட்புட்ஸ் எல்லாமே பொது தமிழ் ஆகட்டும், கணக்காகட்டும், பொது அறிவாகட்டும், ஜிஎஸ்ல இருக்கிற மற்ற சப்ஜெக்ட்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே நீங்கள் தவறு இழைத்த இடத்திலிருந்து, நீங்கள் விட்ட இடத்திலிருந்து என்ன தவறுகள் செய்தீர்களோ அதை சரியா கவனிச்சு நோட் எழுதுங்க. ஒரு 10 பக்கம் உங்க பேப்பர்ல வரட்டும். அந்த ஏரியாவை முதல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. இந்த எக்ஸாம்ல இருந்து நீங்க என்ன கற்றுக்கொண்டீர்கள், என்ன பெற்றுக்கொண்டீர்கள் அப்படின்னா எந்த தப்பை செய்யக்கூடாதுங்கிற விஷயத்தை இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அந்த விஷயத்தை கத்துக்கோங்க. அடுத்தது குரூப் 1ல உங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விட்டுரும், குரூப் 2ல கை கொடுத்து தூக்கி விட்டுரும். ஸோ ஒரே மாசத்துல குரூப் 1 இருக்கு, 2-3 மாசம் கழிச்சு குரூப் 2 இருக்கு. அப்படிங்கிறப்ப உங்க மனநிலையில ஒன்று வச்சுக்கோங்க, குரூப் 1 லட்சியம், குரூப் 2 நிச்சயம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துருங்க. குரூப் 1 லட்சியமா வச்சு படிங்க, வந்துடும். குரூப் 2ல காம்ப்ரமைஸே கிடையாது, டவுட்ஃபுல்லே கிடையாது, எதுவுமே இல்லாம நிச்சயமா ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட ஓடுங்க. குரூப் 1 லட்சியமாக இருக்கட்டும், குரூப் 2 நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கட்டும் அப்படிங்கிற மனநிலையில உங்கள் ஓட்டத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு துணையா நீங்க இதுக்கு இப்ப எழுதின கொஸ்டின் பேப்பர் ஆகட்டும், இதுக்கு முன்னாடி இருக்கிற 1 or 2 கொஸ்டின் பேப்பர் ஆகட்டும், அதை கையில வச்சுக்கிட்டு துணையா எடுத்து வச்சுக்கிட்டு ஓடுங்க. அப்ப நம்ம இப்ப செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சரியா படிக்கணும். இப்ப நிறைய பேர் இந்த குரூப் 4 எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் ஃப்ரெஷ்ஷா படிக்கிறேன் சார் அப்படின்னு நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்ற ஒரே அட்வைஸ், டிஎன்பிஎஸ்சி பழைய மாதிரி இல்லை. நேரடியாக ஸ்கூல் புக்கில் இருந்து இந்த பக்கத்துல இருந்து இந்த கேள்வி, இந்த பக்கத்துல இருந்து இந்த கேள்வி, அதை மட்டும் கேட்பதெல்லாம் இல்லை. அவங்கெல்லாம் ஸ்கூல் புக்கை தாண்டி ரொம்ப காலம் ஆயிடுச்சு. ஸ்கூல் புக் அவசியமாக படிக்கணும், அது ஃபண்டமெண்டல் சோர்ஸ். ஆனால் அதை தாண்டி இந்த எக்ஸாமினேஷன் எல்லாமே குரூப் 2 குரூப் 1 எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறப்ப தரமாக படிக்கணும். குறிப்பாக யூனிட் 8 யூனிட் 9 ரொம்ப டீட்டெயில்டாக படிக்கணும். யூனிட் 8 யூனிட் 9ல இருக்கிற ஒரு புள்ளி கமாக்கு கூட உங்களுக்கு அர்த்தம் தெரியணும், அதுக்கு கூடுதலாக படிக்கணும். அதில் இருக்கிற யூனிட் 8 யூனிட் 9ல 30% நம்ம ஸ்கூல் புக்கில் நோட்ஸ் இருக்கு.
ஆனால் மீதி இருக்கிற 70% நம்ம தேடி 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 படிக்கணும். அது ஒன்று, உங்களுக்கு அந்த சோர்ஸ் எல்லாம் கையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை தேடி படிக்கலாம், அல்லது உங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மென்டார்கிட்ட அதை கேட்டு நீங்கள் படிச்சுக்கலாம். இந்த 2 விஷயம். ஏன்னா குரூப் 1 ஆகட்டும் குரூப் 2 ஆகட்டும் மேஜராக ப்ளே பண்ணக்கூடிய ஏரியா யூனிட் 8 அண்ட் யூனிட் 9. அந்த 2 ஏரியாவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டுமே டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறப்ப ஸ்கூல் புக்கை அடிப்படையாக வைத்து அதை தாண்டி பட்டப்படிப்பு தரத்தில் நம்ம பயிற்சியை வச்சுக்கணும். அடுத்து வரக்கூடிய அந்த ஆப்டிடியூடு பார்ட்டு உங்களுக்கு நிறைய டைமென்ஷன் இப்போ ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி குரூப் 2ல இருக்கிற மெயின்ஸ் வந்து இப்போ நிறைய மாடிஃபை பண்ணிட்டாங்க. குரூப் 2க்கான மெயின்ஸ் 2 விஷயமா இருக்குது, ஒன்று அப்ஜெக்டிவ் ஒன்று டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிறப்ப. அதனால நீங்கள் ப்ரிலிமினரி படிக்கிறப்பவே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணாதான் குரூப் 2 போஸ்ட்டுக்கு போக முடியும். அதே சமயத்தில் அந்த குரூப் 2ஓட ப்ரிலிமினரி போர்ஷனை நல்ல டீட்டெயில்டாக படித்தா குரூப் 2 2Aவுக்கான மெயின்ஸ் ஒன்றுமே இல்லை, ரொம்ப சாதாரணமாக எழுதிடலாம் அப்படிங்கிற நிலைமையில் வந்துடும். ஸோ அதனால் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய பயிற்சி ஏனோதானோன்னு இருக்கக்கூடாது. ஜஸ்ட் கட் ஆஃப் கிளியர் பண்ணி ப்ரிலிமினரி தானே அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் படிக்கக்கூடாது. அடுத்து வரக்கூடிய பயிற்சியை மிகச்சிறப்பாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதற்கு அடுத்து வரக்கூடிய மெயின்ஸ் தேர்வில் நீங்கள் இழப்பது மிக குறைவாக இருக்கும். அந்த அளவுக்கு உங்கள் பயிற்சி ரொம்ப தரமான பயிற்சியாக இங்கே இருக்கணும். அப்போ ரொம்ப முக்கியமானது இந்த படிக்கிற ஃபேஸில் அப்படிங்கிறது டெஸ்ட்டு போட்டு பார்க்கறது. ஒவ்வொரு போர்ஷனுக்கும் டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். ஸோ யூஸ்வலாக சிக்ஷாவில் இங்கே நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே ஏன் வந்து பாஸ் பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதுக்கு நாங்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே நடக்கிற ஒவ்வொரு கிளாஸும் கிளாஸ் எடுக்கிற ஸ்டாஃப்ல இருந்து அந்த கொஸ்டின் செட் பண்ணக்கூடிய அட்மின் ஹெட் வரைக்கும் ரொம்ப குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இங்கே பார்த்துக்குவாங்க. அது ஒன்று தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நான் ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா யார் இங்கே கிளாஸ் எடுத்தாலுமே ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் கிளாஸ் முடிச்ச உடனே அந்த டாப்பிக்கு கண்டிப்பாக டெஸ்ட் இருக்கும். ஸோ ஒரு சப்ஜெக்ட் எல்லாம் முடிச்சு ஒட்டுமொத்தமாக ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு டெஸ்ட் வச்சுட்டு இந்த டெஸ்ட்டுங்கிற பேரில் ஒரு டெஸ்ட் வச்சு இந்த ஓபி அடிக்கிற கதையெல்லாம் சிக்ஷாவில் நடக்காது. அதனால் இங்கே குவாலிட்டி, தரமான பயிற்சி, அது மட்டும்தான் சிக்ஷாவின் உயிர் மூச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே தரமான பயிற்சி மட்டும்தான் இருக்கும். யார் எக்ஸாம் எழுதினாலும் அந்த தரமான பயிற்சி நீங்கள் எங்கிருந்தாலும் அதே போன்ற ஒரு தரமான பயிற்சி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினீங்க அப்படின்னா யார் வேணாலும் எளிமையாக ஜெயிக்கலாம். ஸோ வாட் வி ஆர் ப்ராக்டிசிங் அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்லையும் இப்போ நீங்கள் இந்தியன் பாலிட்டியில் 20 டாபிக் இருக்குது, 20 கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு சப் டாப்பிக்குக்கும் தனித்தனியாக டெஸ்ட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட் முடிக்கிறப்பவும் அரௌண்ட் ஒரு 1000 கொஸ்டினை நீங்கள் வந்து டெஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ ஒவ்வொரு சிலபஸையே நிறைய சப் டாப்பிக்காக பிரித்து அதுக்கு டீட்டெயில்டாக கிளாஸ் எடுத்து அதுக்கு டீட்டெயில்டாக நோட்ஸ் கொடுத்து, அதனால தான் நம்ம சொல்கிறோம் இந்த குரூப் 4ல் 55 கேள்வி 65 கேள்வியில் 55 கேள்வி நேரடியாக வந்துச்சு, நம்ம கிளாஸ் நோட்ஸ்ல இருந்தே வந்துச்சு. சிக்ஷாவை பொறுத்த வரைக்கும் இங்கே பிரிண்டட் நோட்ஸே கிடையாது, பிரிண்டிங்கே எதையும் பண்ணக்கூடாது, அதுக்கெல்லாம் காசு வேஸ்ட் பண்ண வேண்டாம். எழுதுங்க, ஒவ்வொன்றா எழுதுங்க. எல்லா டாப்பிக்கையும் நாங்கள் டீட்டெயில்டாக சொல்லிக் கொடுக்குறோம், நீங்கள் படித்தா மட்டும் போதும், நான் சொல்லிக் கொடுக்குறத படித்தா மட்டும் போதும் அப்படிங்கிறதான் சிக்ஷாவோட மந்த்ரா. அதனால அந்த விஷயத்த உங்களுக்கான முழு போர்டனை நாங்கள் எடுத்துக்கிறோம், நீங்கள் படிக்கிற வேலையை மட்டும் நல்லா செஞ்சால் போதும் அப்படிங்கிறதான் அதில் இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் அப்படி தான் இங்கே எல்லா கிளாஸஸுமே போயிட்டுருக்கு. ஜஸ்ட் இன்னைக்கு காலையில் தான் நமக்கு வந்து நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகிருக்கு. யாருக்காவது அடுத்து வரக்கூடிய தேர்வுகளுக்கு தயாராகிறவங்க குரூப் 1 குரூப் 2க்கு தயாராகணும், எனக்கு முறையான ஒரு பயிற்சி வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த பேட்சில் இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் கோயம்புத்தூரில் இருக்குது, கோயம்புத்தூர் ராம்நகர், காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு இமீடியட் பேக் சைடு ராம்நகரில் நம்ம ஆஃப்லைன் சென்டர் இருக்குது. இப்போ உங்களுக்கு எங்கே நடந்துகிட்டு இருக்கோ இதே இடத்துல தான் உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். இங்கே நடந்துகிட்டு இருக்கிற இப்போ எப்படி இந்த விஷயம் போயிட்டு இருக்கோ இதே மாதிரி இந்த போர்டில் ஆன்லைன் கிளாஸஸும் லைவ் ஆன்லைன் கிளாஸஸ், அது ஹைப்ரிட் கிளாஸஸ் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஸோ இங்கே ஆஃப்லைனில் என்ன கிளாஸ் நடக்குமோ அந்த கிளாஸ் உங்களுக்கு அப்படியே ஆன்லைனில் கிடைக்கும். ஸோ நீங்கள் தமிழ்நாட்டின் எந்த பகுதியில் இருந்தாலும் ஒரு தரமான பயிற்சியை பெற இந்த தொலைவு ஒரு தடை இல்லை அப்படிங்கிற விஷயத்த நாங்கள் தொடர்ந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ரெண்டுலேயுமே கிளாஸஸ் இருக்குது. கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்ம ஆஃபீஸ் நம்பருக்கு கூப்பிடுங்க, உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன், டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ வெளியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு தரமான டெஸ்ட் சீரியஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக நம்ம டெஸ்ட் சீரியஸ் ஜாயின் பண்ணி படிங்க. அவ்வளோ குவாலிட்டியான கொஷின்ஸ் இருக்கும், ஒவ்வொரு கொஷின் பேப்பரும் அவ்வளோ க்யூரேட் பண்ணி அதுக்கு ஒவ்வொரு கொஷின் பேப்பருக்கு பின்னாடி அது ஒரு நாளைக்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோவே போடுறேன். ஒரு கொஷின் பேப்பர் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் பேட்ச்க்கான ஒரு கொஷின் பேப்பர் எப்படி செட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய R&D ஒர்க்கே நடக்குங்க.
அந்த R&D அடிப்படையில் தான் உங்களுக்கான கேள்விகள் செட் ஆகும். அதனால தான் இங்கே கேட்குற கேள்விகள் நிறைய கேள்விகள் நேரடியாக அங்கே ரெஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான காரணம் அதுதான். முழுக்க அரசு பணியில் இருக்கக்கூடியவர்கள், இந்த அரசு பணி தேர்வுகளில் நிறைய அனுபவம் இருக்கிறவங்க, இப்படி தான் கேள்வி வரும் அப்படின்னு கணிச்சா அந்த கணிப்பு தவறாத வகையில் கேள்வித்தாள் எடுக்கக்கூடியவர்கள், இப்படி தான் நம்ம கொஷின் பேப்பர் செட் பண்ணுற டீம் இருக்கும். அதனால ரொம்ப தரமான ஒரு பயிற்சி இருக்கும். அதே மாதிரி ஒரு பொது தமிழுக்கான டெஸ்ட் எல்லாமே 6ஆம் கிளாஸ் ஃபுல்லாக ஒரு டெஸ்ட்டு, 7ஆம் கிளாஸ் ஃபுல்லாக 6th தமிழ், 7th தமிழ், 8th தமிழ், 9th தமிழ், அதெல்லாம் யூஸே கிடையாது. அப்படிலாம் படித்து நீங்கள் எந்த காலத்துலையும் தமிழில் நல்ல மதிப்பெண்கள் பெறவே முடியாது. ஸோ நம்ம ப்ராக்டிஸ் என்னென்னா, அந்த 6ஆம் கிளாஸ்க்கே 4 டெஸ்ட், 7ஆம் கிளாஸ்க்கு 4 டெஸ்ட், 8ஆம் கிளாஸ்க்கு 4 டெஸ்ட், 9ஆம் கிளாஸ்க்கு 4 டெஸ்ட், 10ஆம் கிளாஸ்க்கு 4 டெஸ்ட், அதுக்கு நடுவில் 6, 7, 8 ஒரு ஃபுல் ரிவிஷன், 8, 9 ஒரு ஃபுல் ரிவிஷன், 10க்கு தனியாக ஒரு ரிவிஷன், மறுபடியும் 6 to 10 ஒரு ஃபுல் ரிவிஷன். எந்த இடுக்கில் இருந்து கூட ஒரு கேள்வியை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற வகையில் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடுக்கிற ஒரு விஷயம். டெஸ்ட் ஷெட்யூல் நாளைக்கு பப்ளிஷ் ஆயிரும். நாளைக்கு உங்களுக்கு அந்த டெஸ்ட் ஷெட்யூல் நீங்கள் பார்த்துக்கலாம். வர 16ஆம் தேதியிலிருந்து டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம், ரெகுலர் கிளாஸஸ் வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம், தரமான பயிற்சி வேணும் அப்படிங்கிறவங்க அடுத்த 100 நாட்கள் கண்ணை மூடிட்டு சொல்லிக் கொடுக்குறத படிங்க. 100% உங்களை தேர்ச்சி பெற வைப்பது எங்கள் பொறுப்பு அப்படிங்கிற வகையில் உங்களுக்கு பயிற்சி இருக்கும். அந்த விஷயத்தை எடுத்துக்கலாம். ஏற்கனவே தேர்வை எழுதியவர்கள் எந்த மனக்குழப்பமும் இல்லாமல் நீங்கள் எந்த இடத்தில் விட்டீர்களோ அந்த இடத்திலிருந்து தொடங்குங்கள். உங்களுடைய உயரம் பெருசா இருக்கும், உங்களுடைய வேகம் இன்னும் அதிகமா இருக்கும். அந்த பதட்டத்திலே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பயணம் தடைபட்டு போயிடும். அதிலிருந்து வெளியில வாங்க. வண்ணதாசன் சொன்ன வரிகளை எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. ஒன்றும் தாமதமாகிவிடவில்லை, இன்றிலிருந்து தொடங்கினால் கூட இன்னும் எத்தனையோ உயரங்களை தொட்டுவிட முடியும் அப்படிங்கிறது வண்ணதாசனுடைய பிரபலமான வரிகள். ஒன்றும் தாமதமாகி விடவில்லை, இன்றிலிருந்து தொடங்கினாலும் இன்னும் எத்தனையோ உயரங்களை தொட்டுவிட முடியும் அப்படிங்கிறது. நான் எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போறேனோ அப்போ எனக்கு உற்சாகம் ஊட்டக்கூடிய வரிகள் அந்த வரிகள் தான். அது எந்த சுச்சுவேஷன்ல இருந்தாலுமே அதே வரிகளை உங்களுக்கு வாழ்க்கை முழுசும் துணையாக எடுத்துக்கோங்க. குறிப்பாக இந்த தேர்வு பயணம் முடிகிற வரைக்கும் அந்த எதுவும் தாமதமாகி விடவில்லை, தொடங்கலாம், மறுபடியும் இங்கிருந்து தொடங்கலாம், என்ன தப்பு பண்ணுமோ அதை சரி பண்ணலாம் அப்படிங்கிற மனநிலையை மட்டும் நேர்மறையாக வச்சுக்கிட்டு தொடர்ந்து படிங்க. மிகச்சிறப்பான வெற்றிகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. நான் முன்ன சொன்ன மாதிரி குரூப் 1 லட்சியம், குரூப் 2 நிச்சயம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு பயணத்தை தொடர்ந்து வாருங்கள். உங்களுக்கு உறுதுணையாக நாங்கள் எப்போவுமே இருக்கிறோம். நீங்கள் அத்தனை பேருமே உங்களுக்கு பிடிச்ச துறையில் பணிபுரிய, அரசு பணி சீக்கிரமாக பெற்று அரசு அதிகாரியாக எப்போவுமே எங்களுடைய வாழ்த்துகளும் அன்புகளும் உங்கள் கூடவே இருக்கும். நல்லா படிங்க, கண்டிப்பாக ஜெயிக்கலாம்.